பேடிங் என்ன பண்ணுவோம் அப்படின்றது முதல்ல ரைட் கிளிக்கு இன்ஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ ஃபார் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த இங்கே தான் இந்த எலமெண்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டைல் அப்படின்றது தெரியும். ஓகேவா? இதை தாண்டி பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா பாக்ஸ் மாடல் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்குன்னா என்னென்ன லேயர்ல அது இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இப்போ புக்கே டேபிள்ல இருக்கா, இதனுடைய பாக்ஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தா இப்படி இருக்கு. இது நம்மளுடைய எலமெண்ட்டுக்கு மேல பேடிங். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது ஒரு இன்புட் டைப். இது ஒரு இன்புட் டைப். நார்மலா இப்படிதான் இன்புட் டைப் இருக்கும். ஓகேவா? பேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இப்போ பிளேஸ் ஹோல்டர் வைக்கிறோம். பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பேடிங் அப்படின்றதுனா இதுதான். இந்த பாக்ஸுக்குள்ளாரையே நீ ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா பேடிங் வந்து யூஸ் பண்ணணும் பாக்ஸுக்குள்ளார. இப்போ நான் டிஃபால்ட்டா நம்மளுடைய இன்புட் டைப் டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு கொடுக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் எனக்கு இதனுடைய டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஃபார்ம் இருக்கம்பா இருக்கு பாருங்க. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகேங்களா? நார்மல் இன்புட் டைப் இந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மல் இன்புட் டைப் இப்படிலாம் இருக்காது. அதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ஃபார்ம் கண்ட்ரோல். இது நான் இந்த டிசைனே எடுத்துடுறேன். ஓகேங்களா? அந்த கிளாஸ்ல தான் ஏதோ எழுதி வச்சிருப்பான், அந்த டிசைனே எடுத்துடுறேன். ஓகே, அதனுடைய டிவுக்கு எழுதி வச்சுக்கலாம். நம்மளே எழுதிக்குவோம். பிளேஸ் ஹோல்டர் இருக்க வேணாம். இப்படி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுடைய பாக்ஸ் இப்படிதான் இருக்கு. ஓகே, நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னா இது கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேடிங் நார்மலா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது உள்ளார சம்திங் வந்து ஸ்பேஸ் விட்டுரும். பேடிங் அப்படின்னா பேடிங்ல 4 விதம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இது டாப், நான் இப்போ மவுஸ் வச்சிருக்கிறது டாப், இது ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். ஓகேவா? இப்போ நான் ஏதாவது சம்திங் கொடுக்கணும் அப்படின்னா பேடிங் லெஃப்ட டார்கெட் பண்ணு, பேடிங் லெஃப்ட்ல 10 px அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 10 px வந்து இது மூவ் ஆயிடும். இந்த 10 px அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இது இந்த இடத்துல இருக்குன்னா 10 px இப்படி மூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஒன்லி இந்த உள்ளார மட்டும் அது நடக்கும். ஓகேங்களா? பேடிங் அப்படின்றது உள்ளார பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளார நடக்கும். இப்போ பேடிங் டாப் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் 10 ரியல் டைமா பார்த்தா உங்களுக்கு மேபி புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்லயே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பேடிங் டாப் பெருசா இருக்குதா, பேடிங் லெஃப்ட் பெருசா இருக்குதா, பாக்ஸுக்குள்ளார அந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் இன்புட் டைப் வந்து பெருசாக்குவாங்க. இப்படிதான் நம்ம இன்புட் டைப்பை பெருசாக்குவாங்க. ஓகே, உள்ளுக்குள்ளார ஒரு விஷயம் பண்றதுக்கு பேடிங் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. உள்ளுக்குள்ளார ஒரு விஷயம் பண்றதுக்கு பேடிங் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம கிட்ட இங்க பாருங்க கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா சுத்தி சம்திங் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கிட்டே அதுதான் இருக்கு. ஆனா நம்ம இதை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு எங்கெங்க கேப் வேணும் அப்படின்னா மேல வேணும், அதாவது டாப் சைடு வேணும், ரைட் சைடு வேணும், பாட்டம் சைடு வேணும். இதை சுத்தி தான் வேணுமே தவிர்த்து இதுக்கு வெளியே தேவை கிடையாது. ஓகேவா? இந்த பாக்ஸுக்குள்ளாரே எனக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா பேடிங்
left 10px, padding top 10px, padding right 10px, padding bottom 10px. வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேடிங் இந்த மாதிரி வந்துருச்சு. புரியுதா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இல்ல அவங்களுக்கு இங்க பாருங்களேன் அப்படியே இப்படி சுத்தி வந்து மொட்டை மாதிரி இருக்கு அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் சைஸுக்கு ஒரு ஏஹெச்எஃப் எடுத்துட்டு வரணும். ஆனா ஹைட் வித்னா மாறாதுன்னு சொல்றோம். ஹைட் வித் இப்பயும் மாறல. அது என்ன பண்ணிருக்குன்னா பேடிங் பண்ணிருக்கு. அதை சுத்தி இந்த எலமெண்ட்டை சுத்தி ஏதோ ஒரு விஷயத்த அது ஆக்குபை பண்ற மாதிரி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம பேடிங்கை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா பேடிங் லெஃப்ட் 12 டாப் 12 ரைட்டு இது எல்லாமே நான் 12 கொடுத்துட்டு எனக்கு எல்லா சைடும் 12 தான் அப்படின்னும் போது நான் இதை 1 by 1 இது இந்த மாதிரி கோடிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ சிம்பிளா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பேடிங் 12px அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது என்னன்னா கணக்கு அப்படின்னா பேடிங் 12px அப்படின்னாலே எல்லா சைடுக்குமே 12px அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலமெண்ட் இங்க இருக்கு. இதுதான் அந்த கிராஃபிக் என்ன சொல்ற பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். டேட்டா உனது இங்க இருக்கு. புக்கே டேபிள் அப்படின்றது தான் இங்க இருக்கு. ஓகேவா? அதுக்கு மேல என்ன இருக்கு? 12. இந்த சைடு 12, இந்த சைடு 12, இந்த சைடு 12. அதுக்கப்புறம் தான் பார்டர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. ஓகேவா? ஸோ எலமெண்ட்டை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டென்ட், பேடிங்கு, பார்டரு, மார்ஜின் அப்படின்ற மாதிரி 3. இதுதான் பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்து இருக்கிறது என்ன அப்படின்னா பேடிங் சொல்லிட்டு ஒரு எலமெண்ட். ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த குயிக் ஸ்டார்ட் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த குயிக் ஸ்டார்ட் இந்த பிரம்மாடெக்கும் எனக்கு அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரணும். கொஞ்சம் மூவ் ஆகணும். இது ஒட்டிட்டு இருக்கு. எனக்கு இது மூவ் ஆகணும். இது இங்க இருந்து மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம வச்சிருக்கிற எலிமெண்ட் வச்சு பேடிங் ரைட்ன்றது இது. எனக்கு இந்த எலிமெண்ட் பேடிங் ரைட்ல இருந்து போகணுமா? எனக்கு இந்த எலிமெண்ட் லெஃப்ட்ல இருந்து மூவ் ஆகணும். இந்த எலிமெண்ட் லெஃப்ட்ல இருந்து மூவ் ஆகணும். இங்க இருந்து இப்படி நகரும். பாருங்க, பிரம்மாடெக்னு இருக்கா? மூவ் ஆகும். ஆனா மேலேயும் அவங்க கேப் கொடுத்துருக்காங்களே. சரி, ஆனா கீழே இருக்கிறது மூவ் ஆகுது. அது கிடக்குது, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, நமக்கு தேவையான விஷயத்த நம்ம தான் எடுத்துக்கணும். வந்துச்சா? சரி சார். இப்போ என்னன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே நீங்க அந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த விஷயத்த கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னா எஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்புட் டைப்பு, இந்த இன்புட் டைப் இருக்கு. எனக்கு இந்த இன்புட் டைப்பை இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேடிங் 10px கொஞ்சம் பெருசாக இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நார்மல் இன்புட் டைப்பை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. பாருங்க, 20px இதான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 20pxனா கண்டென்ட் எங்க இருக்கும்? மேலே 20, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது இதாயிடும். ஓகே, நெக்ஸ்ட் அவங்களுடைய கர்வ் மாதிரி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்டர். நார்மலா பார்டர் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதனுடைய பார்டர் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? இதனுடைய ரேடியஸை நம்ம கம்மி பண்ணணும். சரி, பட்டன் ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்கோமா? ஓகே, இந்த பட்டனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடிஷ்னலா ஓகே இங்கேயே பண்ணிட்டு அதை நான் காப்பி பண்ணி போட்டுருக்கேன்.
பேடிங் 12 px அப்படின்னு நான் ஓகே கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் ஒரு 10 px கொடுக்குறேன். 10 px பார்டர் ரேடியஸ்னா எல்லா இதுவுமே ஓகேங்களா, லெஃப்ட் ரைட் எல்லாமே இந்த மாதிரி. எனக்கு இது இன்னுமே வேணும். புக்கே டேபிள் இஸ் இந்த ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணி ஓகேவா. அவங்களுக்கு மாதிரி இந்த பட்டன் நமக்கு வந்துச்சு. இதுலேயுமே இன்னும் ஒன்று பண்ணலாம், நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேடிங் 12 px கொடுக்கும்போது இந்த புக்கே டேபிளை சுற்றி இது உள்ளாதான் இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இந்த பேடிங் அப்படின்றது நடக்குது. 12 px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ்ல வந்துட்டு எனக்கு இது பண்ணி, நார்மலாக ஒரு பட்டன் எலமெண்ட்டுக்கு நீங்கள் இந்த பார்டர் ரேடியஸ் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டன் இது இப்போ வந்தாச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த விஷயத்துக்கு நான் அகைன் வந்து பேடிங் லெஃப்ட்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா, பேடிங் லெஃப்ட் கொடுத்தேன்னா இது இப்படியே மூவ் ஆகும், அதாவது இந்த சைடே இப்படி மூவ் ஆக போகுது. ஓகேங்களா, பேடிங் லெஃப்ட்னா இதுதான். இங்க இருந்து கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா நான் இங்க இருந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா, சரி. எனக்கு இப்போ இந்த பாக்ஸையே இந்த பட்டனையே எனக்கு இங்க மூவ் பண்ணிட்டு வரணும். இங்க இருக்கிறது இங்க வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? எனிஒன்? சரி, ஓகே. சொல்லி கொடுத்த ப்ராப்பர்ட்டி தான் பேசணும். ஓகே, சேம் கொஸ்டின். இப்ப இந்த புக்கே டேபிள் இருக்குல்ல, எனக்கு இந்த புக்கே டேபிளை மட்டும் நவுத்தணும். பாக்ஸை விட்டுருங்க, இந்த பாக்ஸ் பட்டன் அப்படியே இருக்கும். இந்த புக்கே டேபிளை மட்டும் நவுத்தணும், லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணணும். அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? padding left na padding left textual என்ன work ஆகாதுமா. padding left. சோ க்ளீனா தெரிஞ்சுக்கோங்க, padding அப்படின்றது ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸுக்குள்ளார ஒரு ப்ராசஸை பண்ணக்கூடியது தான் padding. நீங்க ஏதோ கேட்டீங்களே, என்னது இந்த டப்பியை தூக்கிட்டு இங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பேடிங் கொடுத்தா உள்ளதான் நடக்கும். அப்ப இந்த பாக்ஸே மூவ் ஆயிட்டு இங்க நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் மார்ஜின் ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா பேடிங் அப்படின்றது இங்க இருக்கு. பார்டர், ஓகே, இதுக்கு நம்ம ஒரு பார்டர் செட் பண்ணிடுவோம். அது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் வியூ இருக்கும். அகைன் சொல்றேன், உங்களுக்கு இது புரியலன்னா நிஜமாவே கவலையே கிடையாது. ஓகேவா, டவுட் செஷன்ல ஒன்னா டவுட் கேட்டாதான் பேசுவேன். ஓகேவா, அந்த இடத்துல நானே திரும்ப வந்து பேசிட்டு இருக்கேன். பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சா? இல்ல, பார்டர் சொல்லல. ஓகே, அப்படின்னா அது தேவையில்லை, பார்டர் தேவையில்லை. பார்டர் வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ வரைக்கும் இது இருக்கு. பேடிங்கு உள்ளார மட்டும்தான். எனக்கு இந்த பட்டனையே மூவ் பண்ணோம் அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோ பாருங்க, இது வரைக்கும் அந்த எலமெண்ட். ஓகே, புக்கே டேபிள்ன்றது இது வரைக்கும். மார்ஜின்றது இங்கே இருக்கு. நான் இங்கே இடத்துல போயிட்டு ஒரு 100 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்கே வைக்கிறேன். மூவா மார்ஜின் அப்படின்னா இது என்னது? மார்ஜின் லெஃப்டா ரைட்டா? இது லெஃப்ட். மார்ஜின் லெஃப்ட். இங்க பாருங்க, மார்ஜின் லெஃப்ட்னு சொன்னா தள்ளிக்கிட்டே வருது பாருங்க. அது ஒரு கை மாதிரி இருந்துக்கிட்டு போ 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 அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மார்ஜின் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஒர்க் ஆகும், வெளியே இருந்து அதை மூவ் பண்ணி விடும். பேடிங் ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ளார ப்ராசஸ் மூவ் ஆகும். புரியல? பேசுற மாதிரி இருந்துச்சு.
ஓகேங்க. ஸோ இதோ பாருங்க, மார்ஜினை இப்படி நான் மூவ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் கோடிங்கே எழுதுங்க அப்படின்னா அகைன் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க பட்டனுக்கு. மார்ஜின் லெஃப்ட் 10px. இப்போ நீங்கள் எந்த இடத்துல மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தள்ளி வந்து வச்சுக்கலாம். இது நீங்கள் பேடிங்கில் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, உள்ளார மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். உள்ளார மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எப்படி இருக்கா? ஓகே, இது வரைக்கும் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரு எலிமெண்ட்டை உள்ளாரையும் டிசைன் பண்ணும் பொழுது அதை மூவ் பண்ணவும் முடியுது. ஓகேவா? இப்போ அகைன் இந்த எலிமெண்ட்டை வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ இந்த யூஎல்லையே மூவ் பண்ணிக்கலாம். இந்த யூஎல் இருக்கு, இதையும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் லெஃப்ட் 10px. இது இருந்தால் தானே பிரச்சனை. எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கோம். எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோவை நான் இது பண்ண போகிறேன். மார்ஜின் 10px. மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை மூவ் பண்ணுறேன். நீங்கள் பேடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த எலிமெண்ட்டு அதனுடைய பொசிஷனில் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கேப் இருக்குது, இது சென்ட்ரலில் வந்துச்சு, இது ஃபைனலாக இருக்குது. கேப் இருக்குது, இது சென்ட்ரலில் வந்துச்சு, இது ஃபைனலாக இருக்குது. சரி, எனக்கு இவ்வளோ தூரம் பண்ண எனக்கு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணணும், இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த எலிமெண்ட்டுக்குன்னா பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொன்னோம்னா ஒரு கைவிரல் அளவுக்கு கேப் இருக்கு. ஓகேவா? எனக்கு இப்போ இந்த இடத்துலையும் நான் கேப் கொடுக்கணும். கேப் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம போய் தனியாக போடிங்கன்னா இது பண்ணணும், புது எலிமெண்ட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு மார்ஜின் பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கு. ஓகேவா? இதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா ரைட் கிளிக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. காமனாக ஏதோ ஒரு ஸ்டைல் எழுதிருக்கோம்ல, எதுக்கு எழுதிருக்கோம்? எல்ஐ ஐட்டம்னு இருக்குல்ல, இதுல பேடிங் ரைட், அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ரைட்னா இதுதான். ஓகேங்களா? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 10px அப்படின்னு சொல்றேன். 10pxனா இங்க கேப் வந்து விழுந்துரும், இங்கேயும் கேப் விழுந்துரும். நீங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளீனா தெரியும். இங்க பாருங்க, 10px அப்படின்னா இதுதான் எலிமெண்ட், எனக்கு இங்க கொஞ்சம் கேப் வேணும். 16 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் எல்ஐ ஐட்டம் எல்லாத்துக்குமே 16 அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லாத்துக்குமே 16ன்னு கொடுத்தேன்னா மெனு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகரும். எல்ஐ ஐட்டம் பேடிங் ரைட் 10px. இந்த எலிமெண்ட்ல கடைசி நீங்க லெஃப்ட் கூட கொடுத்துக்கலாம். லெஃப்ட்னா இங்க எனக்கு இங்க ஆல்ரெடி கேப் தான் இருக்கு. இந்த எலிமெண்ட்க்கு மட்டும் எதுவும் டிஃபரன்ஸா தெரியுது. ஆனா அபவுட்ல இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க 2 எலிமெண்ட்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அது ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் எல்லாத்தையுமே மூவ் பண்ணி ஒரு சென்டரா வைக்கணும் அப்படின்னா யூஎல் எலிமெண்ட் டார்கெட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா யூஎல்குள்ளதான் நம்ம எல்ஐ எலிமெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். யூஎல்குள்ளதான் எல்ஐ எலிமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். மார்ஜின் லெஃப்ட் 100 பிக்சல் கொடுத்து இது வேலைக்காக இப்படி வந்து வச்சுக்கலாம். இப்ப திரும்பவும் சொல்றேன், நம்ம டிசைனுக்கு தேவையான ஓகே தனித்தனியா இது வந்துடுச்சு. கொஞ்சம் நவுந்துச்சு, இது நவுந்துச்சு, இது நவுந்துச்சு. ஓகேங்களா? கண்டுபிடிச்ச 2 ப்ராப்பர்ட்டி தான். ஒன்று மார்ஜின் மொத்தமா மூவ் பண்ணிட்டு வரும், பேடிங் உள்ளுக்குள்ளார விஷயத்தை மட்டும் ப்ராசஸ் பண்ணும்.
அதுதான் பேடிங். ஓகேவா? இந்த பாக்ஸுக்குள்ளார பண்றதுக்கு பேடிங். அதேதான் பிரம்மா டெக்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இப்ப இதுல கொஞ்சம் இந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா, எய்தர் நீங்க பேடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்ஜினும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு எதை கரெக்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? போக போக தான். நீங்க எடுத்த உடனே நான் பண்ண மாதிரியே 12 பிஎக்ஸ் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, என்னுடைய கோடிங் தான் வரும். இதுதான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கன்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த 2 விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? பேடிங் பார்த்தாச்சு, மார்ஜின் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இதையுமே நம்ம எடுத்துட்டு வந்து எங்க கடைசியா வச்சிருவோம். அந்த பட்டனையே மூவ் பண்ண போறோம். லெஃப்ட் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகேவா? ஒரு வழியா 1 2 மூணுத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகேவா? அடுத்தடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து மேல செட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே இல்ல? பேடிங் அண்ட் மார்ஜின் யாருக்கா டவுட் இருக்கா? சார் திருப்பியும் அதே பிளேஸ்க்கு தான் வந்த மாதிரி இருக்கு சார். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோமா, அதனால அப்படி